ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா ஜெயக்குமார் தமிழ் வாக்ஸ். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். ஸோ மெட்டர்னிட்டி வியர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சஜஷனாகவும் எடுத்துக்கலாம், ஒரு அலர்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத்தி ஷேப்வேர்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அந்த பேஜ்லேருந்து தான் நான் 10 மெட்டர்னிட்டி வாங்கினேன். அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிதான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ என்னோடய தீபாவளி பர்ச்சேஸே பார்த்திங்கன்னா மெட்டர்னிட்டி வியர் பர்ச்சேஸ் பண்ணணும், ஃபீடிங்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் லாங் ஜிப் நைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாலும் சரி எப்போ பாரு நைட்டிலே இருக்கும், சரி மெட்டர்னிட்டி வியர் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஆசையாக வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா 10 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் 10 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனால் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். ஏங்கிற ரீசனை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி வியர்ஸ் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் நிறைய போடுறாங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அதில் ரியாலிட்டி என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? இதில் நான் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது 1200 2000 வரைக்குமே எம்ஆர்பி இருக்குது. பட் ஆஃபர் ப்ரைஸில், அதாவது தீபாவளி ஆஃபராக நான் ஒரு மெட்டர்னிட்டி வியர் 600 to 699, அதாவது 700 600 to 700 ஒரு இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது பயங்கர காஸ்ட்லி, ஓகேங்களா? இதோட மெட்டீரியல் என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக வியர் பண்ணுவோம் இல்லையா, இந்த டிஷர்ட்டில் இருக்கக்கூடிய பனியன் கிளாத் அந்த மாதிரி தான். இப்போ பிராண்டடாக நம்ம வாங்கி போடும்போது அந்த பனியன் கிளாத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பான்டெக்ஸ் இருக்கும், அதாவது கொஞ்சம் எலாஸ்டைன் இருக்கும். ஸோ அது அந்தளவுக்கு சாகி ஆகாது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிட்டிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு லூஸும் கொடுக்கும். பட் ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த திருப்பூர்லாம் இந்த பல்காக வாங்குவாங்களாட்டிருக்கு, இந்த கிளாத் வாங்கி இவங்க ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஆஃப் த கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு. அதாவது நம்ம ஒரு 600 700 கொடுத்து ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அந்தளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்கணும். இதோடைய ஒர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 350 to 400 அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ இவங்க அதாவது நான் எல்லாமே அதாவது சொல்கிறேன், வெளியே விற்கிற ரேட்டே பார்த்திங்கன்னா 350 400னா ஓகே. பட் ஆனால் 600 700க்கெலாம் இது ஒர்த்தே கிடையாது. ஸோ நிறைய பேர் என்னை மாதிரி நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 வாங்கியிருக்கேன் இல்லையா, 6000 கிட்டக்க நான் லாஸ் பண்ணிட்டேன். இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இது ஒவ்வொன்றாவே நான் ஓப்பன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியாக்காகவும் நான் கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணி தான் காமிச்சிருக்கேன், ஓகேங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா கிளாத் வேறு, இந்த பீச் கலரில் இருக்கு இல்லையா, அது கிளாத் வேறு. அது ஒரு மாதிரி பாப்கார்ன் கிளாத்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது உங்களுக்கு சாகி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இது நார்மல் காட்டன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. நான் என்னோடய பஸ்ட்டு சைஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு எல் சைஸ் தான் அவங்க சைஸ் சார்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஒரு வாஷ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அது எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நான் எல் சைஸ் வாங்கினேன், ஆனால் அது இப்போ பார்த்திங்கன்னா XXL மாதிரி இருக்குது. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் எதெல்லாம் கம்பல்சரியாக நான் வாங்கியே ஆகணும், எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சைஸ் சார்ட் செக் பண்ணிவிட்டு எல் சைஸாக இருந்தால் எம் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஆஃப்டர் 1 வாஷ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது சாகி ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபிட்டான மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா எனக்கு எல் சைஸ் ஆர்டர் பண்ணும்போது எல் சைஸே எனக்கு லூஸாக இருந்துச்சு. அவங்க நான் மென்ஷன் பண்ண சைஸில் இல்லை அப்படின்னா அவங்க அதே பேட்டர்னில் எக்ஸல் கொடுத்தாங்க, XL XXL கொடுத்தாங்க. ஸோ ஒரு பீஸ் எக்ஸலும் ஒரு பீஸ் XXLும் வந்துடுச்சு. ஸோ நான் இது ஆன்லைனாக இருந்தால் கூட நம்ம ரிட்டன் போடலாம், ஒரு
கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், நமக்கு வந்து அமௌண்ட் வரும், இல்லைன்னா மாற்றி எதனா கொடுப்பாங்க. இது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜுங்கிறனால நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ நம்மக்கிட்ட தான் மிஷின் இருக்கே, நம்ம அதெல்லாம் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டர்ஃப்ளை பிரிண்ட் எல்லாம் ஆஹா ஓஹோன்னு பேசினாங்க. பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா சாக்கு துணி மாதிரி இருந்தது. அதாவது ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம ஒரு இதை பார்த்து மெட்டர்னிட்டி வேரை பார்த்து நம்ம கன்ஃபார்மே பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா நல்லா சாக்கு துணி மாதிரி இருந்துச்சு. சிலது பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சுது. சிலது பார்த்திங்கன்னா பனியன் கிளாத்தே கிடையாது, அது வந்து ரேயான் மாதிரி இருந்தது. சிலது பார்த்திங்கன்னா பாப்கார்ன் கிளாத்து அந்த மாதிரி. ஸோ மிக்சடாக தான் இருக்குது. அவங்க வந்து ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணணும், அதை வந்து மென்ஷன் பண்ணலை. அதுக்கப்புறம் இதுக்கு கொடுக்குற ஹைப் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இது ஹைப்னால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைஸ் அதிகமாக வைக்கிறாங்க. ஸோ ஹைப் கொடுக்குறனால என்ன பண்ணுறாங்க, எல்லா கஸ்டமர்ஸும் போய் ரொம்ப விரும்பி வாங்குகிறாங்க. அதனால் அவங்க ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஹையாக வச்சுருக்காங்க. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த ஃபேன்சி திங்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து விழுகாதீங்க. அதுக்கு நமக்கு அஃபோர்டபுளான நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நைட்டிலே வந்து ஷார்ட் நைட்டி மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா நைட்டி மாதிரியும் தெரியாது, கவுன் மாதிரியும் தெரியாது. மேக்ஸில் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏஜியோலையும் இருக்குது, அமேசானில் பார்த்திங்கனாலும் கிடைக்கும். உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். ஒரு 500க்குள்ளவே வந்து ஒரு நல்ல இதாக பார்க்க முடியும். இல்லை எனக்கு வந்து நைட்டிலே நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரேயான் நைட்டிஸ் ட்ரை பண்ணுங்கள். ரேயான் நைட்டிஸ் பார்த்திங்கன்னா அதாவது கலர்ஃபுல்லான ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ்லேயும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ்லேயே போனீங்க அப்படின்னா 500க்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து ரேயான் நைட்டிஸ் இருக்கும். நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரேயான் நைட்டிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் வந்து கார்மெண்ட்ஸில் தான் வாங்கினேன். சூப்பராக இருக்குது. அதில் இன்னும் ஒரு லிண்ட்டு கூட கிடையாது. ஜிப்பு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி எப்படி வாங்கணும் அதே மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு டிசப்பாயின்மெண்ட் கூட கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளாத் வைஸு சூப்பராக இருக்குது. என்றைக்கு வாங்கி போட்டனோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நைட்டி கண்டிப்பாக நைட்டிஸ் வந்து வியர் பண்ணுறது வந்து நம்ம விருப்பப்பட்டு வியர் பண்ணுறதில்ல, கம்ஃபர்ட்டுக்காக தான் நம்ம வியர் பண்ணுறோம். அப்போ வியர் பண்ணும்போது நார்மலாக இந்த 150 ரூபா 170 ரூபா நைட்டியில் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3-4 நைட்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3-4 நைட்டி வாங்கினீங்கன்னா கூட அது ஒரு 500-550 ரேஞ்சுக்கு வாங்கிக்கோங்க. ஆனால் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 600-700 கொடுத்து வாங்குகிற அளவுக்கு வர்த்தே கிடையாது. அதுவும் இந்த கிளாத் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாக் பிரிண்ட் போட்டிருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த சாட்டின் ஃபினிஷில் வர மாதிரி இருக்குது. சாட்டின் ஃபினிஷில் வர மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது போடும்போது அந்த க்ரீப்பு மெட்டீரியல் போட்டால் ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மெல் வருது. ஸோ எது ஒன்றுமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அப்புறம் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று டிஃபர் ஆகுது. அவங்க சொல்கிறாங்க நீக்கு கீழே இருக்கும், சம் மெஷர்மெண்ட் சொல்கிறாங்க 42 அந்த மாதிரி சொல்கிறாங்க, இன்ச்சஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சைஸில் இருக்குது. இந்த கலர் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க் மாதிரி வருது. பட் ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா கால் வரைக்குமே வருது, ரொம்ப லாங்காகவே இருக்குது. அப்புறம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஓவர்லாக் பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து அப்படியே எடுத்தடிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு குவாலிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ வந்து எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எனக்கு வந்து நைட்டி போட பிடிக்கல அப்படின்னா நிறைய மேக்ஸி கவுன்ஸ் இருக்குது, ஜிப் இருக்க மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வந்து ப்ரிஃபரபிளி காட்டனை விட ரேயான்னு சொல்லுவேன். ஏன்னா காட்டன் வந்து உங்களுக்கு துவைக்க அது வந்து கொஞ்சம் அதோட ஃபேட்னஸ் எல்லாமே போகும். பட் ஆனால் ரேயானோ விஸ்கோஸோ அந்த மாதிரி இல்லை. ரேயான் கூட உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா விஸ்கோஸ் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். விஸ்கோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதாவது கிளாத்தும் வந்து ரொம்ப சன்னமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் தெரியாது. ரேயானை விடவே உங்களுக்கு வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ஃபுல்லி டிசப்பாயிண்டட் தான். எனக்கு வந்து இது நான் ஒரு ப்ராடக்டை மட்டும் மெயினாக டார்கெட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் வந்து சாரா ஷேப்பியர்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தேன்,
இவங்க பார்த்து நிறைய பேர் மெட்டர்னிட்டி வியர்ஸ் சேல் பண்ணுறாங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, காஸ்ட்லியாக போனால் குவாலிட்டி நல்லா இருக்கும், ஸோ நம்ம வந்து வச்சு போடலாம் அப்படிங்கிறனால தான் நான் என்ன நினச்சேன்னா, ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி நம்ம நைட்டியில் இன்வெஸ்ட் பண்ணோம்ல, அந்த நைட்டி நல்லா இருந்துச்சு, அந்த மாதிரி இதுவுமே நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வாங்கினேன். டோட்டலி டிசப்பாயின்மெண்ட். இந்த பிளாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தொலைன்னு இருக்குது. அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலுமே அந்த ஃபினிஷிங் வரவே வராது. இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக முட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து வியர் பண்ணவும் முடியாது, அதே சமயத்தில் கீழே வேறு ஏதாவது பேண்ட் போட்டாலும் நம்ம கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இதில் ஒரே ஒரு திங் என்ன அப்படின்னா, நீங்கள் எடுத்து ஃபீடிங் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் வியர் பண்ணி, அதாவது ஃபேன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அது வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக தான். எல்லா ஷேப் வியர்ஸுமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் இந்த சாட்டின் சொன்னேன் இல்லையா, சாட்டின் ஃபினிஷ் இருக்கக்கூடியது வாங்கினீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்க் ஆகாது, பட் ஆனால் ஸ்மெல் வரும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.